வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வெறிச்சோடியது மெரினா கடற்கரை. 144 தடை உத்தரவு பிறப்பித்ததன் விளைவு. ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை அமர்வு அறிவிப்பு. மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு கோலாகலம். துள்ளி வந்த 500 காளைகளை அடக்கிய வீரர்கள். தமிழகம் கேரளம் இடையே நல்லுறவு நிலவ வேண்டும். உம்மன் சாண்டி வேண்டுகோள். சென்னை மெரினாவில் இன்று மீண்டும் இளைஞர்கள் கூட போவதாக வெளியான தகவலை அடுத்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டிய அண்ணா சதுக்கம், ஐஸ் ஹவுஸ், திருவல்லிக்கேணி, பட்டினப்பாக்கம் பகுதிகளிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளான இன்று வழக்கமாக இளைஞர்கள் அதிகளவில் வந்து செல்லும் மெரினா கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபி. சென்னை மெரினா கடற்கரையில் 144 தடை போடப்பட்டுள்ளதை அடுத்து மெரினா கடற்கரையே வெறிச்சோடி காணப்படுகிறது. விடுமுறை நாட்களில் காலை முதலே அதிகப்படியான மக்கள் கூட்டம் காணப்படும் கடற்கரையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையான போதிலும் குறைந்த அளவிலான மக்களே காணப்படுகின்றனர். மன அமைதிக்காகவும் குடும்பத்துடன் பொழுதுபோக்கிற்காகவும் மெரினா கடற்கரைக்கு வருபவர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்ற போதிலும் கூட ஆங்காங்கே தான் தற்போது மக்கள் காணப்படுகின்றனர். இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் விளையாட வரும் இளைஞர்கள் சிறிது அச்சத்துடனே விளையாடி செல்கின்றனர். மேலும் கடற்படை மூலமாக மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு இன்று நடத்தப்பட இருந்தது. ஆனால் 144 தடை போடப்பட்டதை அடுத்து இந்த நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சண்டே எப்போவுமே இங்கே விளையாடுறதுக்காக வருவோம். அப்போல்லாம் எந்த பயமும் இருக்காது. இப்போது நிறையா போலீஸு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்லாம் குமிச்சிருக்காங்க. இப்போ எப்பவும் வர்றதோட ஆளுங்களும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ வரலாமா வேணாமா 144 வேறு போட்டிருக்கேன்னு வேறு சொல்கிறாங்க. கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக தான் இருக்குங்க. இன்றைக்கி இங்கே வந்து 144 தடை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். போராட்டம் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மாதிரியே இல்லை பீச்சு. தேவையில்லாமல் மக்களை பயம் கொடுத்தி 144ங்கிற ஒரு தடையை போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேணால் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணால் கொடுத்துருந்துருக்கலாம் மெரினாவில். பட் ஆனால் 144 போடுற அளவுக்கு இங்கே இன்னும் பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் நடக்கலை. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி சென்னை மெரினாவில் மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தொடர்ந்த போராட்டத்தை தொடர்ந்து மத்திய அரசின் ஆதரவுடன் தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றியது. இதையடுத்து இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித் வராய் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே உள்ள மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சீறி பாய்ந்து வந்த 500க்கும் அதிகமான காளைகளும் 350க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அவசர சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த போட்டிகள் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகின்றன. திருச்சி அருகே மணப்பாறை அடுத்த கருங்குளம் என்ற இடத்தில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்தன. துள்ளி குதித்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். 350க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் சீருடை அணிந்து இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனை ஏராளமான பொதுமக்களும் உற்சாகமுடன் கண்டுகளித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் காரணமாக கருங்குளம் கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குவதையொட்டி மக்களவையை சுமூகமாக நடத்துவது குறித்து நாளை ஆலோசனை நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டத்துக்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற நூலக கட்டிட கமிட்டி அறையில் நாளை இரவு 7 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கடிதம் மக்களவையில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறுவது வழக்கம். அந்த நடைமுறையை இந்த ஆண்டு முதல் மாற்றியுள்ள மத்திய அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரை ஜனவரி 31ஆம் தேதி கூட்ட தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று இந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் அதில் உறுப்பினர்கள் பங்கேற்கவும் வகை செய்யும் ஆணையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிறப்பித்துள்ளார். பவானி ஆற்றில் கட்டப்படும் தடுப்பணைகள் குறித்து இரு மாநில அரசுகளும் கலந்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற உம்மன் சாண்டி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழகம் கேரளம் இடையே நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதாக அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தற்போது நீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் தண்ணீரின் முக்கியத்துவம் தெரியும் என்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதை நிறுத்த மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். We have some difference of opinion regarding the sharing of waters, but that will not anyway affect the cordial relations between Kerala and Tamil Nadu. Kerala is always ready to give water to Tamil Nadu. We want to continue the cordial relations between the Kerala and Tamil Nadu. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதையொட்டி பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா லக்னோவில் நேற்று வெளியிட்டார். அப்போது அவர் பேசுகையில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். ஜாதி பேதத்துடன் தற்போது லேப்டாப் வழங்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் பாஜக கட்சிக்கு வந்தால் ஜாதி பேதமற்று 1 GB இலவச டேட்டாவுடன் கூடிய லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு இலவச வைஃபை வசதி, 3 மற்றும் 4ஆம் நிலை அரசு பணியாளர்கள் நேர்முக தேர்வின்றி தேர்வு, சட்ட விதிகளை பின்பற்றி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுவதை உறுதி செய்யும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்ற ஒரு வாய்ப்பு தருமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். मैं आप सबके माध्यम से उत्तर प्रदेश की जनता को कहना चाहता हूं, एक मौका भारतीय जनता पार्टी को दीजिए. हम उत्तर प्रदेश को बीमारू राज्य की सूची से 5 ही साल में बाहर निकालकर देश का एक बहुत प्रगतिशील राज्य बनाने के लिए कृतनिश्चयी है. விஜய் மல்லையாவின் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த மத்திய அரசு விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யாதது ஏன் என பஞ்சாபில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி முனைப்பான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஜலாலாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ஆளும் அகாலிதள கட்சி ஆட்சியில் ஊழல்கள் நிறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். பின்பு பில்லாலூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசை கடுமையாக சாடினார். அப்போது விஜய் மல்லையாவின் பல ஆயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த மத்திய அரசு சலுகை காட்டியதாக தெரிவித்த அவர் விவசாயிகளின் கடன்களை மத்திய அரசு தள்ளுபடி செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மதிப்பிழந்த பணத்தாள் அறிவிப்பால் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை எவ்வாறு ஒழிக்க முடியும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அருண் ஷோரி கேள்வி எழுப்பியுள்ளார். வாஜ்பாய் அமைச்சரவையில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக பணிபுரிந்தவர் அருண் ஷோரி. மூத்த பத்திரிகையாளரும் சிறந்த பொருளாதார வல்லுநருமான இவர் பிரதமர் மோடியை பற்றி ஏற்கனவே எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார். இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்தியர்களின் கருப்பு பணம் வெளிநாடுகளில் நிறுவனங்களிலும் எஸ்டேட்டுகளிலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இங்கு பண மதிப்பிழப்பு அறிவிப்பால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். டெங்கு கொசு சுவிஸ் நாட்டில் பறந்து கொண்டிருக்கும் போது இங்கு கொசுவர்த்தியை ஏற்றி வைப்பதால் என்ன லாபம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்குமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கும் வகையில் புதிதாக இயற்றப்படவுள்ள அரசியல் சாசனத்தை தாம் எதிர்ப்பதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் கடந்த 1978 இயற்றப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் சாசனத்துக்கு மாற்றாக புதிய சாசனத்தை இயற்ற மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் புதிய அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மஹிந்த ராஜபக்ஷ அதிகார பகிர்வுக்காக காத்திருக்கும் சிறுபான்மையின தமிழ் சமூகத்தினரை சமாதானப்படுத்த அரசு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க முயற்சி செய்வதாக கூறினார். எனினும் புதிய அரசியல் சாசனத்தின் மூலம் தமிழ் பிரிவினைவாதத்துக்கு எதிராக நாங்கள் பெற்ற வெற்றியை சீர்குலைக்க சிறிசேனா அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த அரசின் மோசடியான அரசியல் சாசனத்தை தாங்கள் எதிர்ப்பதாக தெரிவித்தார். இத்தகைய சாசனம் தேவையில்லை என்றும் அதிபருக்கு உண்டான அதிகாரங்களை குறைக்கவோ நாடாளுமன்றத்துக்கான அதிகாரங்களை அதிகரிக்கவோ சிறிசேனா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ராஜபக்ஷ கூறினார். காப்பீட்டுத் தொகை பெற குண்டு வீசி நாடகம், 4 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காப்பீட்டுத் தொகையை பெற பெட்ரோல் குண்டு வீசிய தறிப்பட்டறை உரிமையாளரின் மகன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த ஆண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான சிவலிங்கம் மற்றும் அர்த்தநாரி ஆகியோருக்கு சொந்தமான தறிப்பட்டறையில் 180 தறிகள் உள்ளன. கடந்த 20ஆம் தேதி இவர்களின் தறிப்பட்டறையில் மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இதில் 3 பேர் காயமுற்றனர். இது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். காவல்துறையினர் விசைத்தறி உரிமையாளரின் மகன் வினோத்திடம் நடத்திய விசாரணையில் தொழில் முடக்கம் ஏற்பட்டதால் காப்பீட்டுத் தொகையை பெற தனது நண்பர்களுடன் சேர்ந்து தீ வைத்ததாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து தறி உரிமையாளரின் மகன் வினோத் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்று மணலுக்கு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்ளையில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தை தலைவர் ராசாமணி நாமக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் மணல் குவாரிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். மணல் குத்தகைதாரர் சேகர் ரெட்டி கைதுக்கு பிறகு செயற்கையான மணல் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் மணல் கொள்ளைக்கு துணை போனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். அனைத்து மணல் குவாரிகளிலும் நடைபெறும் மணல் கொள்ளையை கண்டித்தும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வருகிற 20/2/2017 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அரசு மணல் குவாரியின் முன்பாக லாரிகளை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். மதிப்பிழந்த பணத்தாள் அறிவிப்பை அடுத்து சில்லறை நாணயங்களை கடைகளில் வாங்க மறுப்பதால் கரூரில் மக்கள் தவித்து வருகின்றனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியான பிறகு பண பரிமாற்றத்தின் போது மக்களுக்கு பழைய பணத்தாள்களுடன் 10 ரூபாய் நாணயங்களும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கரூரில் உள்ள மக்கள் இந்த நாணயங்களை உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக உணவகம் உள்ளிட்ட கடைகளுக்கு கொண்டு செல்கின்றனர். ஆனால் அவற்றை வாங்க மறுக்கும் கடைக்காரர்கள் பணத்தாள்களை வழங்குமாறு வற்புறுத்துவதாக மக்கள் தெரிவித்தனர். இதனால் தங்களிடம் உள்ள நாணயங்களை எளிதாக மாற்ற முடியவில்லை என கூறும் மக்கள் பண பரிமாற்றத்தின் போது வழங்கப்பட்ட 50 மற்றும் 100 ரூபாய் பணத்தாள்களில் அவை அச்சிடப்பட்ட ஆண்டு குறிப்பிடாத பணத்தாள்களும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். அவற்றையும் கடைக்காரர்கள் வாங்க மறுத்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா நோட்டு வருஷம் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி 100 ரூபா நோட்டு வந்துகிட்டு இருக்கு. எந்த நோட்டுமே மேக்சிமம் வாங்க மாட்டேங்கிறாங்க. பொதுவாக யாரும் வாங்குறதில்ல. 100 ரூபா காயினும் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. கேட்டோம்னா செல்லாதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது ரிசர்வ் பேங்க்கில் எந்த ஒரு காயின் செல்லுன்னு சொல்கிறது கிடையாது. நோட்டு 1000 நோட்டு தடை பணப்பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே மாதிரி சில்லற அமௌண்ட்டுகளும் 10 ரூபா 50 ரூபா செல்லாதுங்கிறது ரொம்ப மக்களுக்கு சிரமங்களை உண்டு பண்ணும். அதனால் இதை ஆணித்தரமாக செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரசு சார்பில் இருந்து தெரிவிக்கும்.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே யானை தாக்கி பெண் ஒருவர் காயமடைந்தார். இதையொட்டி வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் முனைப்பு காட்ட வேண்டும் என்று காயமடைந்தவரின் கணவர் கோரிக்கை விடுத்தார். ஒகேனக்கலை சேர்ந்த ஜீவானந்தம் தனது மனைவி தேவியுடன் இருசக்கர வாகனத்தில் ஆலம்பாடிக்கு சென்றுவிட்டு தைலந்தோப்பு வழியாக ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வனத்தில் யானை குட்டியுடன் வெளியேறிய ஆண் யானை தேவியை தாக்கியது. அதனைக் கண்டு ஜீவானந்தம் உரக்க குரல் எழுப்பியதை அடுத்து யானை வனத்திற்குள் சென்றது. காயமடைந்த தேவி பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவானந்தம், வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் முனைப்பு காட்டினால் யானைகள் மக்களை தாக்குவதை தடுக்க முடியும் என தெரிவித்தார். ஆணைகிட்ட மாட்டிக்கிட்டுங்க. ஆனை ரெண்டா பக்கம் ஆணைங்க மாட்டின பின்னாடி எங்கேயும் ஓட முடியலைங்க. வண்டி விட்டு இறங்கும் போதெல்லாம் பிடிச்சிக்கிச்சிங்க. எங்கள் வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஃபாரஸ்டர் இருக்கணும், ஃபாரஸ்ட்கார் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், யாரும் இல்லை. ஃபாரஸ்ட்காராக இருக்கட்டும், போலீஸ்காராக இருக்கட்டும், யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. யானைக்கு வந்து ஒரு தண்ணி வசதி கிடையாது, ஒரு மேவு அதுக்கு தீனிங்கிற ஒரு வசதி கிடையாது. அது ஆற்றுக்கு தான் வரணும், அந்த ரோட்டை தாண்டி தான் ஆற்றுக்கு தான் வந்தாகணும். அதனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க சார். அதே மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்க, எங்களாட்டம் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை சுற்றுலாத்தலங்கள் வந்து பெங்களூர்லேருந்து சுற்றுலாத்தலம் ஒகேனக்கலுக்கு வருது, அந்த இதையே தான் வந்தாகணும். அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாதுங்க. மதுரை அருகே உள்ள மேலூரில் இரட்டை வண்டி ரேக்லா போட்டிகளை அமைச்சர் உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து சென்றன. மதுரை அருகே உள்ள மேலூர் பகுதியில் சிவகங்கை சாலையில் ரேக்லா போட்டிகள் நடைபெற்றன. இதில் பெரிய மாடுகளை பூட்டிய 21 வண்டிகளும் சிறிய மாடுகளை பூட்டிய 26 வண்டிகளும் போட்டியில் கலந்து கொண்டன. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியை தமிழக அமைச்சர் உதயகுமார் தொடங்கி வைத்தார். பெரிய மாடுகளுக்கு 8 மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு 6 மைல் தூரமும் பந்தய இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். ரேக்லா போட்டி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டிருந்ததுடன் பாதுகாப்பு பணியில் திரளான காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரம்பரிய கார் கண்காட்சி மக்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இளம் தலைமுறையினர் வியப்பில் ஆழ்ந்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் சென்னை பாரம்பரிய வாகனக் கழகம் சார்பில் கடற்கரை சாலையில் கார் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சென்னை, பொள்ளாச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து பழங்கால கார்கள் மற்றும் சுதந்திரத்திற்கு முந்தைய கார்களும் இடம்பெற்றன. 1927ஆம் ஆண்டு தயாரிப்பான ஆஸ்டன், 1935இல் அறிமுகமான மோரிஸ், பென்ஸ், மோரிஸ் மைனர் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான கார்கள் கார் ஆர்வலர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. கார்களின் சிறப்பு, தயாரிப்பு நிறுவனம் மற்றும் உரிமையாளர் பெயர் உள்ளிட்ட விவரங்களும் அச்சடிக்கப்பட்ட அட்டைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நூற்றாண்டை எட்டிக் கொண்டிருக்கும் பழங்கால கார்களை இளம் தலைமுறையினர் ஆர்வமுடன் கண்டு வியந்தனர். வியப்பில் ஆழ்த்திய கார்கள் முன்பு நின்று மக்கள் கைபேசி மூலம் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். பொதுமக்கள், மீனவர்களுடன் கடலோர காவல்படை இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் தமிழக கடலோர காவல்படையின் கூடுதல் இயக்குநர் சைலேந்திர பாபு உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்த கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாரத்தான் போட்டி கன்னியாகுமரியில் தொடங்கி நாகர்கோவில் அண்ணா சதுக்கத்தில் நிறைவேற்றது. 21 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இப்போட்டியில் கடலோர காவல்படை வீரர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்து காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த குறிப்பாக மீனவர்களுக்கும் அந்த வகையில் இந்த நல்லுறவை மேம்படுத்துறதுக்கு இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாரத்தான் என்பது ஒரு நல்ல சிறந்த உடற்பயிற்சி. மாரத்தான் ஓடுறவங்களுக்கு நோயெல்லாம் வராது. குறிப்பாக அந்த டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் இது மாதிரி நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறது இந்த மாரத்தான் போட்டிகள் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலத்தின் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர்.
அரியலூர் மாவட்டம் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் உலக நன்மையை வேண்டி நடைபெற்ற மகா சண்டி யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 6வது ஆண்டாக அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் மகா சண்டி யாகம் நடைபெறுகிறது. உலக நன்மை வேண்டி நடைபெறும் இந்த யாக பூஜையில் கலந்து கொண்டால் கல்வி, வீரம், செல்வம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்று காலை நடைபெற்ற யாக பூஜையில் மகாகளி, துர்கா, சரஸ்வதி உள்ளிட்ட 11 தேவதைகளுக்கு யாக பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகத்தினுடைய நன்மையை வேண்டி இந்த சண்டியாகமானது நமது விளாங்கார தெருவிலே விமர்சையாக நடைபெறுகின்றது. இந்த சண்டியாகத்தை தரிசனம் செய்தால் எல்லா விதமான பாவங்களும் பொசுக்கப்படுகின்றது, எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கின்றது என்று பெரியோர்களுடைய வாக்கு. அனைவருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். பொதுமக்கள் நலன் கருதியும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டியும் அசுர சக்திகள்லாம் நீங்கி நாட்டுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்துட்டு வெகு சிறப்பாக காலையில் 5 மணிக்கு கணபதி ஹோமம் ஆரம்பித்து அதில் இருந்து கோ பூஜை, லட்சுமி பூஜை, அனைத்து பூஜைகளும் சீரும் சிறப்புமாக செய்கிறாங்க. இந்த விளங்காரத்திரு காளியம்மா அரியலூரில் இருக்க மக்கள் அனைவருக்கும் அதி அற்புதமான பலன்களை அறிவிட்டு வராங்க. சையத் மோடி கிராண்ட் ஃப்ரீ பேட்மிண்டன் போட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் சிந்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். ஈராக் உள்பட 7 இஸ்லாமிய நாட்டினருக்கு விசா வழங்கப்படாது என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவை கண்டித்து நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ஈராக் உள்பட 7 இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவிற்கு வருவதற்கான விசா இனிமேல் வழங்கப்படாது என உத்தரவு பிறப்பித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க் நகரில் திரண்ட அமெரிக்க வழக்குரைஞர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ட்ரம்ப் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் அமெரிக்காவின் அரசியல் சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை என குற்றம் சாட்டினர். ட்ரம்ப் உத்தரவை எதிர்த்து சட்ட ரீதியாக வழக்கு தொடர ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று இரவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர்களை இந்திய அணி கைப்பற்றியது. தற்போது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி கான்பூரில் நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தொடரின் 2வது போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற இந்திய அணி முனைப்புடன் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தியா, இங்கிலாந்து வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்று வரும் சையத் மோடி கிராண்ட் ஃப்ரீ பேட்மிண்டன் போட்டியில் இந்தோனேஷியா வீராங்கனை ஃபித்ரியானியை வீழ்த்தி PV சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சையத் மோடி கிராண்ட் ஃப்ரீ பேட்மிண்டன் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்று வருகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான அரையிறுதிப் போட்டியில் இந்தோனேஷியா வீராங்கனை ஃபித்ரியானாவை PV சிந்து எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் PV சிந்து 21-11 மற்றும் 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஃபித்ரியானாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெறிச்சோடியது மெரினா கடற்கரை. 144 தடை உத்தரவு பிறப்பித்ததன் விளைவு. ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை அமர்வு அறிவிப்பு. மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு கோலாகலம். துள்ளி வந்த 500 காளைகளை அடக்கிய வீரர்கள். தமிழகம், கேரளம் இடையே நல்லுறவு நிலவ வேண்டும். உம்மன்சாண்டி வேண்டுகோள்.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.